அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 11ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆல்ரெடி நகர்ப்புறங்களில் போன வருஷமே தொடங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. அதோட டேட் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் என்ன அப்படின்னா ஜூலை 11ஆம் தேதி தமிழக முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ எங்கே அப்படின்னா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழக முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ நகர்ப்புறங்களுக்கு எப்போ தொடங்கி வச்சாங்க அப்படின்னா டிசம்பர் 18ஆம் தேதி 2023 தொடங்கிட்டாங்க. 8.74 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்காங்க. அது வெற்றி அடைந்த எடுத்து தான் அதோடைய 2.0 அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டத்தை. ஸோ தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு 41 ஆண்டுகளுக்கு பின் அரசுமுறை பயணமாக இந்திய பிரதமர் சென்றுள்ளார்? கீழ்கண்ட எந்த நாட்டுக்கு 41 ஆண்டுகளுக்கு பின் அரசுமுறை பயணமாக இந்திய பிரதமர் போயிருக்காரு? ஆன்சர் ஆஸ்திரியா நாட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆஸ்திரியா நாட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்திரியா நாட்டோட பிரதமர் யாருன்னா கார்ல் நெகமர் அப்படிங்கிறவர் தான். கார்ல் நெகமர் அப்படிங்கிறவர் தான் அந்த நாட்டோட பிரதமராக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா சார்பில் போன பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள் 1983 போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆஸ்திரியா நாட்டோட நம்மளுடைய வணிகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்றுமதி 1.52 பில்லியன் டாலருக்கு நம்ம அங்கே ஏற்றுமதி பண்ணுறோம். இறக்குமதி அப்படின்னா 1.41 பில்லியன் டாலருக்கு இறக்குமதி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 12,692 கோடி ரூபா இந்திய மதிப்பில் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். 11,770 கோடி மதிப்பில் இறக்குமதி பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின். எந்த குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவின்படி அனைத்து மதத்தினை சேர்ந்த பெண்களும் ஜீவனாம்சம் கோரலாம்? எந்த குற்றவியல் அதாவது சட்டப்பிரிவு, ஓகேங்களா, குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவின்படி அனைத்து மதத்தை சேர்ந்த பெண்களும் ஜீவனாம்சம், அதாவது இந்த தம்பதியரில் இப்போ விவாகரத்து பெறுறப்ப அந்த மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் ஏன்னா அவங்க நம்ம சட்டத்துக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லாருக்குமே பொதுவானது தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 125 படி சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 125 படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு தம்பதியர் போட்ட வழக்கில் தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறது அனைத்து மதத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் துணை ஆய்வாளர் யார்? இந்தியாவோட முதல் திருநங்கை காவல் துணை ஆய்வாளர் யாரு? ஆன்சர் என்ன அப்படின்னா மான்யா மது காஷ்யப். ஓகேங்களா? மான்யா மது காஷ்யப் அவர்கள் தான். காலையிலே ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போட்டிருப்போம். ஸோ பீகார் மாநிலத்தை அவங்க சேர்ந்தவங்க. பீகார் மாநில காவல் துணை ஆய்வாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எக்ஸாம் டைரெக்டாக எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்டில் 2 திருநம்பிகளும் பாஸ் ஆகியிருக்காங்க. 2 திருநம்பிகளும் பாஸ் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். பிஎன்பி மெட்லைஃப், ஓகேங்களா, பிஎன்பி மெட்லைஃப் தலைமை செயல்பாட்டு அதிகாரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? பிஎன்பி மெட்லைஃப் அந்த கம்பெனியோட தலைமை செயல்பாட்டு அதிகாரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யாருன்னா மகேந்திரா முன்னோட் அப்படிங்கிறவர் தான். மகேந்திரா முன்னோட் அவர்கள். ஸோ இந்தியாவோட முன்னணி ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் இந்த பிஎன்பி மெட்லைஃபும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ பிஎன்பி மெட்லைஃபோட மேனேஜிங் டைரக்டர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னா சமீர் பன்சால் அவர்கள். சமீர் பன்சால் அவர்கள். இவர் தலைமை செயல்பாட்டு அதிகாரி தான் மகேந்திரா முன்னோட் அவர்கள். அடுத்து பாருங்க. ஏஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஏஆர்எஸ் டிஎம்டி கம்பிகளுக்கு விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாரு? ஆன்சர் என்ன? ராகுல் டிராவிட் அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. ராகுல் டிராவிட் அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு.
ஏஆர்எஸ் சிஆர்எஸ் 550T அப்படிங்கிற ஸ்டீல் கம்பிகளுக்கு தான் அவர் விளம்பர தூதராக நியமிச்சிருக்காங்க. இந்த ஸ்டீல் கம்பிக்கோட சிறப்பு என்னென்னா துருப்பிடிக்காத அரிப்பு எதிர்ப்பு கம்பி, ஓகேங்களா, ஸ்பெஷலாக அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ அதோட தூதராக ராகுல் டிராவிட்டை போட்டிருக்காங்க. ராகுல் டிராவிட் யார்? இப்போ T20 வந்து வேர்ல்டு கப் வந்து நம்ம ஜெயித்தோம், ஓகேங்களா, அதோட தலைமை பயிற்சியாளராக இருந்தவர் தான் ராகுல் டிராவிட். இப்போ அந்த பயிற்சியாளர் ஜெயிச்சாங்கல்ல, அதனால் பரிசு தொகை எவ்வளோ கிடச்சிதுன்னா 5 கோடி கிடச்சிது. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மாதிரி எனக்கு வந்து ஈக்குவலாக பரிசு வேணும் அப்படிங்கிறத 2.5க்கு ஓகே சொல்லியிருக்காரு, மீதி தேவையில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதோட இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.